சிவாய நம. திருஞான சம்பந்தர் சுவாமிகளின் திருக்கடை காப்பு. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்ற மனித குலத்துக்கு வாழ்வியல் குறிக்கோள் நெறியை வகுத்து கொடுத்து வாழ்வியல் உறுதிப்பாட்டை வழங்கிய பெருமை திருமுறைகளுக்கு உண்டு. மனித வாழ்க்கை தேவையானவற்றை வாழ்வியல் தெளிவு என்னும் ஞானமும் சமுதாய முன்னேற்றம் தழுவிய தொண்டு உள்ளமும் ஆண்மநேய ஒருமைப்பாட்டினை மெல்ல மெல்ல வளர்த்து அரவணைக்கும் நடப்பியல் முறையும் என்ற மூன்றுமே. இம்மூன்றையும் வரையறை செய்த தெளிவுறுத்தும் வாழ்வியல் நெறிமுறைகளை உணர்த்துனவை திருமுறைகள். மனிதன் தனித்து வாழ்ந்தாலும் சமுதாயத்தோடு இணைந்து வாழ்ந்தாலும் இல்லறத்தனாக வாழ்ந்தாலும் துறவியாக வாழ்ந்தாலும் முதலாளியாக வாழ்ந்தாலும் தொழிலாளியாக வாழ்ந்தாலும் ஆள்வோனாக வாழ்ந்தாலும் ஆளப்படுபவனாக வாழ்ந்தாலும் அவன் மனிதனாகவே வாழ வேண்டும். வரலாற்று முறைப்படி நோக்கினால் பதிகப் பெருவழி என பெரும் திருமுறை மரபினை முதலில் அமைத்து பாடி வழிகாட்டிய பெருமை காரைக்கால் அம்மையாருக்கே உரித்தாயினும் பெருவழியை தலைமை தாங்கி நடத்தி அமைத்தவர் திருஞான சம்பந்தர் பெருமானே என்பது அருளாளர்களின் முடிவு. திருநெறியே தமிழ் என்பது திருஞான சம்பந்த பெருமார் தம்முடைய அருளிய பாடுகளுக்கு அமைத்து கொடுத்த அருமை பெயர். கடவுளை காண முடியாது என்றும் கடவுளின் உண்மை அனுபவங்களை சொல்ல முடியாது என்றும் பேசி திரிந்து கொண்டிருந்த தமிழக மக்கள் சமுதாய கடவுளை நேர்நிறுத்தி கண்டும் பிறருக்கு காட்டியும் அவன் பெருமைகளை குணங்களை நேர்நிறுத்தி சொல்லியும் வரலாற்று படைத்தவர் திருஞான சம்பந்த பெருமான். திருஞான சம்பந்த பெருமாரின் திருப்பதிகங்கள் 3 திருமுறைகளாக தொகுத்தும் வகுத்தும் நிலைநாட்டி உள்ளார்கள். முதல் திருமுறையில் 136 திருப்பதிகங்களும் 1469 பாடல்களும் உள்ளன. இரண்டாவது திருமுறையில் 122 திருப்பதிகங்களும் 1331 பாடல்களும் உள்ளன. மூன்றாம் திருமுறையில் 127 திருப்பதிகங்களும் 1369 பாடல்களும் உள்ளன. 3 திருமுறைகளிலும் 385 திருப்பதிகங்களும் 4169 பாடல்களும் உள்ளன. கைலை புனிதர் சிவ திரு மயூர பிரியா அவர்கள் மக்கள் சமுதாயத்திற்கு எந்தெந்த வகையில் வாழ்வியல் விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியும் என்று சிந்தித்து அயராது உழைக்கும் அருமை திறம் உடையவர். 12 திருமறை மன்றம் என்ற பெயரில் தொடங்கப்பட்ட கற்கோயில் சொற்கோயில் திருப்பணிகள் ஆலமரத்தின் 1000 விழுதுகள் போன்றவை. அவை ஆலமரத்தின் மற்றொரு கிளையாக இன்று தோற்றம் பெற்று விளங்குவது சைவ நூல் அறக்கட்டளை. மந்திர பேராற்றல் வாய்ந்த மறைமொழி என திகழும் திருஞான சம்பந்த பெருமான் திருப்பதிகங்களை திரு மயூர பிரியா அவர்கள் சைவ நூல் அறக்கட்டளையின் மூலம் அமைத்து தந்த நூலின் வழியாக நின்று படித்து பயன்பெற வேண்டியது வாழ்வில் நெறியை வளமாக்கி கொள்ள வேண்டுமென்று விழிப்புணர்வு கொண்டவர்களின் கடமையாகும். திருஞான சம்பந்த பெருமாரின் திருப்பதிகங்களை அழகுற அச்சிட்டு அவர் கவர் முறையில் வெளிப்படுத்திய ஸ்ரீ கைலாஸ் பிரிண்டர்ஸ் உரிமையாளர் தொழிலன்பை பேராளர்கள் ஆகிய அனைவரையும் போற்றுதற்குரியவர். திருஞான சம்பந்தரின் திருப்பதிகங்கள் சைவ நூல் அறக்கட்டளையின் மூலமாக செம்பதிப்பாக முழுமையும் நிறைவாக போதுளும் முத்தாய்ப்பு பதிப்பாக வெளிவருவது போற்ற தகுந்தது. திருமுறை. திருமுறை என்னும் சொல்லுக்கு சிவபெருமானை அடைவதற்கு எளிதான வழியை காட்டும் நூல் என்பது பொருள். திருமுறைகள் 12. அவற்றில் முதல் 3 திருஞான சம்பந்த பெருமான் அருளிய செய்தவை அருளி செய்தவை ஆகும். சம்பந்த பெருமானின் திருமுறைக்கு திருக்கடைக்காப்பு என்ற ஒரு பெயர் உண்டு. கடைக்காப்பு ஆன்மாக்களை காப்பதாகும். காப்பது என்றால் ஊழ்வினை துன்பத்தில் இருந்து காக்கும் திறன் உடையது. உலக வாழ்வில் நிம்மதியாக வாழச் செய்வது, மீண்டும் பிறவிக்கு வராத நிலையில் நம்மை உயர்த்தி காப்பது போன்ற பல 100 வழிகளில் நம்மை பாதுகாப்பதாகும். சைவ அன்பர்கள் அனைவரும் இந்நூலை வாங்கி பயன்பெறுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். சிறப்புரை. சென்றடையாத திருவுடையான் சிவபெருமான் ஆவார். திரு அவதாரம் செய்தார். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்லகதிக்கு யாதுமோர் குறைவில்லை. கண்ணின் நல்லாளோடும் கழுமள வளநகர் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்தது என வாழ்க்கையில் ஒரு பிடிப்பையும் நம்பிக்கையும் ஊட்டுகிறார் சம்பந்தர்.
இல்லாளோடு இனிதே இருக்கும் ஆதியாம் எம் ஈசனை காட்டி இவ்வாழ்வில் சிறப்பையும் போற்றியுரைக்கின்றார். இப்பதிகத்தினை இயக்கத்தினை தலைமையேற்று நடத்திய திருஞான சம்பந்தரின் ஆளுமை திறனை அறிவதற்கு அவன் தேவார பாடல்கள் சான்று. 1060 பதிகங்களில் திரு ஞான சம்பந்தரின் 4169 தேவார பாடல்களையும் திருஞான சம்பந்தரின் வரலாற்றையும் தேவார பாடல்களில் சொல்ல அதிகாரத்தினையும் தலைமுறை வரிசையினையும் பாடல்கள் அகர வரிசையில் அரிதின் முயன்று தொகுத்துள்ள திறத்தை பாராட்டுகிறோம். இன்பமே எந்நாளும் துன்பமில்லை என்று திருநாவுக்கரசர் கூறியுள்ளார். அவதாரங்கள் இருவகைப்படும். இறைவனால் ஒரு காரணம் பற்றி அனுப்பி வைக்கப்படுவது, சமூகத்திற்கு நெறியளிக்க இறைவனிடம் விண்ணப்பிக்க அருளாளர் இறைவனால் அனுப்பப்படுகிறது. திருஞான சம்பந்தர் அவதாரம் முதல் வகை. திருந்தடி மறக்க மறியாத என்னை மையல் செய்து இம்மண்ணின் மேல் பிறக்குமாறு காட்டினாய் என்று சம்பந்தர் திருவாக்கு இதற்குச் சான்று. 26 காரணங்களையும் ஆய்ந்து படித்து ஆழ்வோமானால் அதுவே ஒரு பேரின்பம் கடல் போல விரியும். அவற்றில் ஒரு சிறு துளியை காட்டி உரை நிகழ்த்தியவாறு திருவருள் பணிந்து ஆட்படிதேனை பேராக கருதுகிறேன். கிரியை என்பது 3 பகுப்புகள் உடையது. கிரியை, பாவனை, மந்திரம் என்பவை அவை. கிரியை, பாவனை என்ற இரண்டிற்கும் மொழி தேவையில்லை. ஆனால் மந்திரம் மொழியின் அடிப்படையில் அமைவது. சம்பந்தர் மந்திரம் வேண்டுமானால் வேறு எங்கும் அலைய வேண்டாம் என்றும், தமது திருமுறைகளே மந்திரமாகும் என்றும், அதன் வடிவில் ஆண்டவன் இருக்கின்றான் என்றும் ஒரு பாடல் பாடியிருக்கிறார். அத்துடன் வழிபாடு எதுவானாலும் தமது திருமுறைகளை ஓதிச் செய்யலாம் என்று பாடியிருக்கிறார். பாடல் இதோ. அந்தன் சோற்றுத்துறையம் ஆதியை சிந்தை செய்மின் அடியராயினர் சந்தம் பரவும் ஞான சம்பந்தன் வந்தவாறே புனைதல் வழிபாடே. காளியற்பதி காவலனை புகழி பழியா முறை ஞான சம்பந்தன் சொல் வழிபாடு இவை கொண்டு அடி வாழ்த்த வல்லார் கெளியார் இளமையரோடு கேடிலரே. மருந்து வேண்டில் இவை மந்திரங்கள் வேண்டில் இவை புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள் இவை. திருந்து தேவன் குடி தேவார்ந்த வெய்திய அருந்தவத்தோர் தோளும் அடிகள் வேடங்களே. அழியா அருளின்பம் ஆறாரும் கொள்ள சுழியா தாளிஞான சம்பந்தன் தெளித்தினை நூலாக்கி தந்தான் நுவல் மயூரப் பிரியன் தோளாது வலியவன் தொண்டு. உச்சி வெயில் மாலை மதியம் புறசமய இருள் கவிந்திருந்த நேரம் அது. அப்போது சீர்காழியில் உய்த்த ஞானசம்பந்தர் என்ற ஞான சூரியன் வேதநெறிக்கு புறம்பானவர்களுக்கு உச்சி வெயிலாக எழுந்தார். சைவநெறி செல்வர்களுக்கு மாலை மதியம் போல் திகழ்ந்தார். திருஞான சம்பந்தர் அவதரித்திற்கான காரணத்தை பெரிய புராணம் தெளிவாக கூறுகின்றது. வேதநெறி தலை தோங்க மிக சைவத்துறை விளங்க என்று பாடி அருளினார் சேக்கிழார். சம்பந்தரின் பாடல்கள் மூலமாகவும் நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள முடிகிறது. ஆரியத்தோடு செந்தமிழ் பயன் அருகிலா அந்தகர்களுக்கு எளியேன் அல்லேன் என்று ஆளுடை பிள்ளையாரே பாடி அருளுகிறார். ஆரியமும் செந்தமிழும் சைவத்தின் இரு கண்கள் என்பதற்கு திருமுறையில் பற்பல சான்றுகள் காண கிடைக்கின்றன. சிவபெருமானின் அடியார்கள் அனைவரும் பரஸ்பரம் துவேஷம் பாராட்டாமல் மரபுகளை தன்னிச்சையாக வழிகளை கற்பித்து கொண்டு மீறாமல் பக்தி நெறி நின்று சிவபெருமானின் திருவருளையும் அடியார்களின் திருவருளையும் பெற்று உய்ய வேண்டும். எல்லாம் அல்ல சிவமும் இந்நூலில் உள்ள ஆணித்தரமான ஆதாரங்களும் அனைவருக்கும் தெளிவை ஏற்படுத்தும் என நான் நம்புகிறேன். கடவுளை கண்டு அம்மையான திருஞான சம்பந்த சுவாமிகள் அருளிய திருமுறை பாடல்களை பாராயணம் செய்வது முக்திக்கு வழியாகும். சம்பந்தன் உரை செய்த சீர் மிகுத்த தமிழ் வல்லார் சிவலோகம் சேர்வாரே. தமிழ் வேதம் ஒன்று சிந்தை செய்து பாடவல்லார் சிவகதி சேர்வாரே. திருமுறை பாடல்களை பாராயணம் செய்வதே தவமாகும் என்கிறார் திருஞான சம்பந்த சுவாமிகள். ஞான சம்பந்தன் சொல்லியவை 10 பாடல் தவமாமே. தமிழ் வேதம் 2. அன்பர்கள் இந்நூலை வாங்கி படித்து பிறவா நெறி அடைவார்களாக. இந்நூலை இந்த அளவில் வெளியிட்டு விளங்கிய திரு கைலாஸ் அர்ச்சக உரிமையாளர் நலம்பெற நீடூழி வாழ்வாராக. வம்பர வரிவென்று மனம் நார மலரும் மதுமல நற்கொன்றையான் அடியலார் பேண எம்பிரான் திருஞான சம்பந்தன் அடியேன் அப்படி பாடியுள்ளார். திருஞான சம்பந்தர் ஒரு மந்திர சொல். இச்சொல் சொல்ல கெட்டு மயங்காத செய்வர் இல்லை, மயங்காத சைவமில்லை. இப்பெருமான் இங்கு வரவில்லை என்றால் சைவமில்லை, திருக்கோயில் இல்லை, திருநீரும் இல்லை. இவையெல்லாம் அவர்தம் புகழ் எல்லையோ இல்லை.
நம் உணர்வு கடந்த நிலை அல்லவா அது எல்லை. நுட்பம் 2. கடுமையான வெட்கத்துடன் கூடிய ஒளி ஏற்று முத்து அவ்வெட்டத்தை நீக்கி குளுமையான ஒளியாகத் தருவது. இதுவே முத்து பந்தாராய் விரிந்தது என்க. வினை நீக்கமே இறைவிடம் நாம் வேண்டத்தக்க பொருள் என்று காட்டியவர் திருஞான சம்பந்தர். அவ்வினை நீக்கமே நம் துன்பம் மற்றும் மற்ற எவையும் அல்ல என்று தெளிவாக்கியவர் திருஞான சம்பந்தர். அவ்வினை நீக்கம் ஆற்றவல்ல கடவுள் சிவன் ஒருவனே என்றவர். அவர் மற்ற தெய்வங்கள் சில பல நன்மைகளை அருளாம். ஆனால் வினை நீக்கம் சிவன் ஒருவனை காட்ட முடியும், மற்ற தெய்வங்களால் அல்ல. காரணம், அத்தெய்வங்களின் வினை கணக்கே சிவனிடம்தான் உள்ளது என்பர். பரவக்கெடும் வல்வினை என்றும் திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாகும் என்று செய்வினை வந்தம்மை தீண்டப்பெறா திருநீலகண்டம் என்றும் கூறிக்கொண்டே போகலாம். தம் திருக்கடை காப்புகளை இதற்கு சான்றாக. நம் வினை நீக்கம் இறைவனை நிகழ்த்துவதற்கு எளிய வழி. அவர் தம் தொண்டு எம்போன்று எளியரால் உச்சியிற் கூப்பிய கரங்களால் தொழச் செய்கின்ற ஒன்றாகும். சிவன் மேன்மேலும் அவர்களுக்கு எல்லா சிறப்புகளையும் வழங்க யாம் வேண்டி நிற்கின்றோம். கூடும் அன்பினில் கும்பிடவே அன்றி வீடும் வேண்டாம் விரலின் விளங்கினார். திருஞான சம்பந்தர் திருக்கடை காப்பில் இந்த தமிழ் புத்தாண்டில் 1, 2, 3 திருமுறைகள் என்று திருமுறைகளை ஓதி பயன்பெற வேண்டும். எல்லோரும் 12 திருமுறைகளும் ஓதி பயன்பெற வேண்டும் என்ற அடியேனுடன் ஆவல். திருமணங்கள், காதணி விழா, புதுமனை விழா, மணநாள் விழா, பிறந்த நாள், பெற்றோர்கள் 60, 70, 80 வயது விழா மற்றும் எல்லா சுப நிகழ்ச்சிகளும் இப்புத்தகத்தை உற்றார் உறவினர்களுக்கு ஞான தானமாக கொடுத்து அருள் சுபத்தை பெற வேண்டும். இத்திருமுறைகளை செந்தமிழ் மந்திரத்தை நாள்தோறும் காலையும் மாலையும் பக்தியுடன் திருநீர் அணிந்து பொருள் உணர்ந்து பாராயணம் செய்து வழிபட சிவனருள் பெற்று இவ்வுலகில் விரும்பும் பேரின்பங்களையெல்லாம் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும். தோற்ற திருஞான சம்பந்த சுவாமிகளின் குறிப்பு.